உலக நாடுகளே, தலைவர்களே, உடனே தலையிடுங்கள். இந்த பைத்தியக்காரன் வளைகுடா மொத்தத்துக்கும் தீ வைக்கப் போகிறான். உடனே இதை தடுத்து நிறுத்துங்கள். இதை சொல்லியிருப்பது IAEA முன்னாள் தலைவர் எல்பராடி. இஸ்ரேல் தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் நடக்குது. இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பங்கேற்கிறார். அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, அனாவசியமாக சொத்துக்கெல்லாம் சேதம் விளைவிக்க வேண்டாம், ஈரான் மீது நியூட்ரான் பாம்பு போட்டால் என்ன, உயிர்கள் மட்டும்தானே போகும் என்றவுடன் சிரிக்கிறார்கள் எல்லாரும். ஜோக் அடிக்கிறார் அந்த பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸித் என்ற அமெரிக்காவினுடைய வார் செக்ரட்டரி. எல்லோரும் மண்டியிட்டு ஜெபியுங்கள், இந்த போரில் அமெரிக்கா வெல்ல வேண்டும் என்று கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள் என்று பீட் ஹெக்ஸித் பேசுகிறார். இதை ஒரு மத போராக சித்தரித்து பீட் ஹெக்ஸித் பேசுகிறார். ஈரான் பதில் சொல்லியிருக்குது, ட்ரம்ப் பயந்து விட்டார், உன்னுடைய எச்சரிக்கைக்கெல்லாம் நான் பயப்பட தயாரில்லை, நாங்கள் பயப்பட மாட்டோம், வருவதை சந்திப்போம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது என்னன்னா, ஒரு மாதமாக ஒரு போர் நடக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் நம் கண்ணுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், வெல்ல முடியாத அமெரிக்க வல்லரசு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் மேலாதிக்கம் முடிவுக்கு வருவதற்கான முன்னுரை இப்பொழுது எழுதப்படுகிறது. அதை உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நமது நன்றிக்குரிய ஈரான் மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து செய்து வருகிறார்கள்.